ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் கும் குருப்யோ நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமய மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மதாச்சார்யவர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரிங்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மத்தை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு 44வது ஸ்லோகம். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துல வர ஒரு நாமத்தினால்தான் இந்த ஸ்தோத்திரத்துக்கே மொத்தமாகவே சௌந்தரலஹரி என்கிறதான பேரை ஆதிசங்கர பகவத்பாதர் சூட்டுகிறார். அதை அம்பாள் ஏற்றுக்கொள்கிறார். அம்பாள் இந்த கேள்வி வேற கேட்கிறா அவர்கிட்ட. பக்த சிரோமணி கவிசிரேஷ்டா, என் பாலகனே, இதற்கு ஏன் சௌந்தரலஹரி என்கிறதான பெயரை நீ சூட்ட வேண்டும் என்று விரும்புகிறாய் என்பதற்கு பகவத்பாதர் சொல்கிறார், அம்மா, உனக்கு தெரியாத சத்தியமா உலகத்துல என் மனசுல நீதான் அமர்ந்து நான் எதை சொல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை உணர வேண்டும் என்பதை ஆட்சி செய்கின்றவள் நீ. உனக்கு தெரியாததா? பக்தர்கள் ரொம்ப நெருங்கியவர்களிடம் ரொம்ப முக்கியமான அபிசம்போதனம் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். லைக் மிஸ்டர், மிஸ்ஸஸ், டாக்டர், மேம், குமாரி, சிரஞ்சீவி, இப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். நேர பேரடியாக சொல்லி நீ நான்கிறதான ஒரு இணைப்பை உருவாக்கி கொள்கிறார்கள். அவ்வளவு நெருங்கி பழகினவர்களுக்கு. அது வரைக்கும் தான் முதல்ல பார்க்கறத மிஸ்டர், சார், மேடம் எல்லாம் சொல்லி கடைசியில பேரை சொல்லி கூப்பிட்டு அப்புறமா நீ நான் வா போ அப்படிங்கிறத அளவுக்கும் ஆயிடுறது. ஆகவேதான் ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பாளை பார்த்து சொல்றார், அம்மா, உனக்கு தெரியாததாம்மா, எங்கிட்ட கேட்ட அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். உனக்கு எது விருப்பம் என்பது இந்த ஸ்லோகம் வழியாகவே நீ உணர்த்துகிறாய். சௌந்தர்யம், உலகம் என்பதே அழகு. உலகத்தை ரொம்ப சிறந்த அழகு என்பது அன்பு, ஆனந்த வடிவமானது. இறைவன் கிருபை, கருணை தான் உலகத்திலே ரொம்ப அழகு இருக்கக்கூடியது. நாம் அடைகின்றதான, நாம் போட்டுக்கொள்கிறதான ஆடையுடைய ஆபரணங்கள் எதுவும் அழகு கிடையாது. அதெல்லாம் போலி கண்ணுக்கு அழகாக இருக்கும். மனக்கண்ணு என்கிறதான இறைவன் கொடுத்த ஆத்மா நேத்திரத்துக்கு எது அழகு என்றால் இறைவன் மகிமையை கேட்பதும் இறைவனை சூக்ஷ்ம வடிவத்தில் பார்ப்பதும் எல்லாம் தான் அழகு. அந்த இறைவன் என்பவர் அன்புக்குரியவர். அன்பினுடைய சிம்போலே இறைவன் தான். ஆகவே சௌந்தர்யம் அப்படிங்கிறதான அழகு என்கிறதான பேரு அம்பாளுக்காகவும் அம்பாளுடைய ஸ்தோத்திரத்துக்கும் அம்பாளுடைய நாமங்களுக்கும் எல்லாத்துக்குமே அழகு என்றதான பேரு போடுகிறார். அப்படி சௌந்தர்யம் என்கிறதான நாமம் இந்த ஸ்தோத்திரத்துக்குள்ளே இருப்பதனால இதற்கு சௌந்தரலஹரி என்கிறதான பேரு சூட்டுகிறார். இந்த ஸ்லோகத்துக்கு கொடுத்திருக்கிறதான மந்திரம் ஓம் ஸ்ரீ வைதாத்ர களத்ராயை நமஹ. ஓம் ஸ்ரீ வைதாத்ர களத்ராயை நமஹ. ஸ்லோகத்தில் ஜெபம் செய்வதனால கிடைக்கிற பலன், ஜனங்களின் மனதை கவரக்கூடியதான சக்தி ஒருவனுக்கு ஏற்படும். ஜனங்களுடைய மனதை கவருவதற்கு இந்த மந்திரம் அல்லது இந்த ஸ்லோத்திரம் உபயோகமாகிறது. சங்கல்பம் செய்கிற நேரத்தில் ஜனமன ஆகர்ஷணார்த்தம் 40 ஸ்லோகம் ஜபேது. 40 ஸ்லோகம் ஜபேது. ஸோ ஜனமன ஆகர்ஷணார்த்தம் 40 ஸ்லோகம் ஜபேது. என்ன இதுல மகிமை அல்லது வர்ணனை அப்படின்னா, பராசக்தியினுடைய கூந்தலின் வகிட்டு வர்ணனை. கூந்தலை இருபுறமாக வகுத்து வைத்திருக்காள் தேவி. அந்த வர்ணனை ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 12 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால்
எல்லோரையும் வசீகரிக்கக்கூடியதான சக்தி ஏற்படும். முக்கியமாக மனதை வசீகரிக்கக்கூடியதான திறமை. நான் பல தடவை சொல்றதுண்டு, உடம்பு, மனது, ஆத்மா. உடம்பை வென்றவன் தான் மனதை வெல்ல முடியும். மனதை வென்றவன் தான் ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியும். உடம்புக்கு சுகம் கிடைத்தாதால் மனத்துக்கு சுகம் கிடைக்கும். மனசுக்கு சுகம் கிடைத்தாதால் ஆத்ம சுகம் ஏற்படும். இது மூன்றும் ஒன்றுக்கொன்றாகவே இருக்கக்கூடியது. பூ தனியாக, நாறு தனியாக, கற்றோ வேறு இடத்துல உட்கார்ந்தா பூமாலை ஆகாது. மூன்றும் இணைய வேண்டும். அதற்கு ரொம்ப முக்கியம் என்பது இந்த சரீரம். சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம். அப்போ முதல்ல ஒருவர் பூமாலை கட்டணம் அப்படிங்கிறதான ஆசை, அதனுடைய நோஹவ், டெக்னாலஜி, அது எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறதான தெரிய திறமை. அதற்கு அடுத்தது என்ன தேவை? பூ தேவை. நாரெல்லா தேவை, பூ தேவை. அந்த பூவைத்தான் நாரை வட்டு கொண்டு கட்டுறார்கள். அப்போ இங்க நார் என்பது ஆத்மா, பூ என்பது மனசு, கட்டணம்ங்கிறதான எண்ணம் சரீரம். அப்படி ஒரு பூமாலை கட்டுவதற்கு என்ன டெக்னாலஜி இருக்கோ அது போலவே நாம் சரீரத்தை வைத்துக்கொண்டு நல்ல மனதை உருவாக்கி, நல்ல மனது உருவாக என்ன வழி? நல்ல உணவுகளை உண்ண வேண்டும், நல்ல வாசனையோட பழக வேண்டும். சத்வாசனை இருக்கக்கூடியவர்களோட பழகினா போரும். என்ன நமக்கு தெரியாது நமக்கு என்னெல்லாம் துர்வாசனை இருக்கு, பூர்வஜன்மாக்கள் செஞ்சதான போக சுகத்தினாலையும் பாவங்கள்னாலையும் நமக்கு என்ன விதமான வாசனைகள் நம்மிடம் இருக்கு என்பது நம்மளால் உணர்ந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். முடியும், சாதனையில எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்ள முடியும். சாதனை அதுக்குத்தான் சாதனை. அப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாத்தையும் அடக்கம் செஞ்சா மட்டும்தான் இந்த ஜென்மாவிலே நாம் புனிதமாக முடியும். குளிச்சு வந்ததுனால புனிதமாகாது. சரீரத்தில் இருக்கிறதான அழுக்கு போகுமே தவிர மனத்தில் இருக்கிறதான அழுக்கோ அல்லது ஜீவனோட ஒட்டி இருக்கக்கூடியதான வாசனைங்கிறதான அழுக்கோ போகிறதுக்கு மந்திரம் என்கிறதான சோப்பு, டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணா மட்டும்தான் அதை அழிக்க முடியும், கழுவி களைய முடியும். அதுபோல அனைவரையும் வசீகரணம் செய்வதற்கு ரொம்ப காரணம் என்ன அப்படின்னா, இறைவனை நம்மிடம் வாசம் செய்ய சொல்ல வேண்டியது, அதில் நம்பிக்கை இருக்க வேண்டியது. எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் இறைவன் இருக்கார். அதுதான் பரமசத்தியம் என்பது. அத்தனை உடம்புக்குள்ளேயும் ஆத்ம வடிவமாக, அதாவது இந்த இதயத்தில் குடிகொள்கிறார் இறைவன். ஆனால் அதை உணர வேண்டும். இறைவன் உணரத்துக்குள்ள வந்தார். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் தான் தெய்வம். காதால கேட்பதோ கண்ணாலோ பார்ப்பதோ கூட கிடையாது. உணர வேண்டும். இறைவன் என்பது உணரக்கூடியதான ஒரு சக்தி, ஒரு பொருள். நிவேத்தியம் என்பது தேன். தேன் என்றாலே இனிப்பு, மனதை கவரக்கூடியதான சக்தி. ஒரு மனசு எப்படி இருக்கும் எப்படி என்றால், இந்த தேனி அதனுடைய கூடை எப்படி மறைச்சிருக்கு, இந்த தேனை உள்ள வச்சு அதுக்கு மேல பொத்தி இருக்கும் தேன் கூடு இல்லையா? அதுபோலவே இந்த மனசு என்பது உள்ள இருக்கு தேனாட்டமா. வெளியே பூராவும் பலவிதமான தத்துவங்களால் மூடப்பட்டிருக்கு. ஆகவே அம்பாளுக்கு தேனை நாம் நிவேதனம் செய்கிறது மட்டும் அல்லாமல், தேனை நாம் அருந்துவதனால நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் போய் பரிசுத்தம் அடைந்து நம்முடைய மனசை நம்மளால கிளென்சிங் பண்ண முடியும், அலம்பி விட முடியும். அப்படி பழுங்கு போல இருக்கக்கூடியதான ஸ்படிக வர்ணத்தில் இருக்கிறதான மனசை நம்மளால உணர முடிகிறது. தேன் யாரெல்லாம் சாப்பிடுகிறார்களோ தினமும் அவர்களுக்கு இந்த குணம் ஏற்படும், நல்ல மனசு கிடைக்கும். பகவானுக்கு தேன் அபிஷேகம் செய்வதனால நல்ல இனிப்பான குரல், நல்ல வாக்சாதுரியம், நல்ல மனசு, இதெல்லாம் ஒருவருக்கு கிடைக்கிறது. இதற்குரியதான யந்திரம் சதுராகிருதம், திரிசூலத்தினால சதுராகிருதம் பண்ண வேண்டியது. நடுவே க்ளீம் என்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை பொறிக்க வேண்டும். அதன் மேலே திருவிளக்கை ஏற்றி வைத்து அம்பாளை தியானம் செய்து ஆவாகனம் பண்ணி பஞ்சோபச்சாராதி பூஜைகளை பண்ணி கடைசியில இந்த மந்திரத்தை சங்கல்ப சகிதம் ஜபம் பண்ண வேண்டியது. அப்படி அம்பாளுடைய கருணை கடாட்சம் ஆசீர்வாதம் கிடைப்பதனால அனைவருடைய மனதையும் கவரக்கூடியதான திறமையும் சக்தியும் ஒரு சாதகனுக்கு ஜபம் செய்த ஸ்திதி அடைந்த அந்த மகாத்மாவுக்கு கிடைக்கிறது என்கிறதான அர்த்தம் உருவாகிறது. இந்த 44வது ஸ்லோகம் என்ன சொல்றது பார்ப்போம். நக்ஷேமம் தனோது தவ வதன சௌந்தர்ய லஹரியா பரிவாஹ ஸ்ரோத் தரணீரிவ சீமந்த சரணிஹி வஹந்தி சிந்தூரம் பிரபல கபரி பாரதி இந்திர த்விஷாம் ஹிருந்தைஹி பந்தீகிருதம் இவ நவீனார்க்க கிரணம்.
தனோது க்ஷேமம் நஸ்தவ வதன சௌந்தர்யலகரி பரிவாக ஸ்ரோத சரணிவ சீமந்த சரணிஹி வகந்தி சிந்தூரம் பிரபல கபரி பாரதிமிரா திஷாம் பிருந்தே பந்தி கிருதமிவ நவீனார்க்க கிரணம். அம்பாளினுடைய சீமந்தம், அதாவது மயிர்கூந்தலின் வகுடு இரண்டாக பிரித்து வைத்திருக்கார்கள். இந்த சக்தி தான் எங்களுக்கு க்ஷேமத்தை தர வேண்டும் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பாளை பார்த்து சொல்கிறார். ஹே பராசக்தி தேவி மாதா, பரமேஸ்வரி மகாபார்வதி, உன்னுடைய கேசங்களுக்கிடையே உள்ள வகுடு, அதாவது சீமந்தம், உன்னுடைய முகசௌந்தர்யத்தை வழிந்தோடுகின்றதான நதிகளைப் போல, அம்பாளுடைய முகசௌந்தர்யம் நதி போல ஒழுகிறதா, அதற்கு ஒரு கெனால், ஒரு சால் ஆட்டமா வகுத்து கொடுக்கிறது, ஒரு இடத்தை வகுத்து கொடுத்திருக்கு ரெண்டாக. இது உனது கேசங்களாகிய பலமுள்ள பகைவர்களால் இருட்டறையில அடைக்கப்பட்ட கைதியை போல் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் இருந்து இளம் சூரியன் போல் சூரியனுடைய ஒளி கதிர் குங்குமத்துக்கு, நீ அணிந்திருக்கக்கூடியதான குங்குமம் போல அல்லது குங்குமத்துக்கு சமமாக அந்த குங்குமத்தை நீ அப்பி இருக்காய் அந்த சீமந்தத்துல. அந்த வகுடு எங்களுக்கு க்ஷேமத்தை தர வேண்டும். அம்பாள் அணிந்திருக்கக்கூடியதான குங்குமம் தான், அந்த சிந்தூரம் தான் பக்தர்களான அல்லது அனைத்து ஜீவராசிகளுக்கும் க்ஷேமத்தை கொடுப்பது. பலவிதமான அர்த்தங்கள் இருக்கக்கூடியதான ஒரு மகா புண்ணிய ஸ்தோத்திரம் இது. எப்படி எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுனே தெரியலை. அம்பாள் சுமங்கலியாக இருந்தாதான் மக்கள் பேர் உருவாகும். அம்பாள் விதவை ஆகிவிட்டாளானால் அந்த வார்த்தையை சொல்றதே தப்பு. அப்படி ஒரு காலம் வராது, இருக்காது. அவங்களுக்கு பிள்ளை பேருக்கு யோகம் இல்லை, பிள்ளை பெற்றிருக்க கூடாது, அதுவரை இருக்கு யோகம். மனுஸ்மிருதியில கர்ப்பவதியாக இருக்க காலத்துல கணவன் இறந்து போனானால் அந்த பெண்மணியை பிரசவ காலம் வரைக்கும் எப்படி காப்பாற்றி அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ண வேணுங்கிறதான விதிமுறைகள் எல்லாம் சொல்லுகிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அம்பாள் பரம சௌக்கியமாக சந்தோஷமாக தன் கணவனான சதாசிவனோட ஐக்கியமாக இருப்பதனால்தான் மனசந்தோஷம், சரீர சந்தோஷம், இந்த தாவர ஜங்கமங்கள்ல அனைவருக்கும் சுக சௌக்கியமாக இருக்க முடியும். அப்படி சிவனும் பார்வதியும் விட்டு இருந்த காலத்துல தான் தாரகாசுரன், சூரபத்மங்கிறதான பெரிய அரக்கர்கள் எல்லாம் உருவாய், அது ரொம்ப டாக்டிக்கலா அரக்கர்கள் பிளான் பண்றா. சிவனும் சக்தி சேர்ந்தா தானே குமரன் பிறப்பான். இவர்கள் பிரிந்தே இருக்கார்கள், அப்படியே இருக்கட்டும். அப்படி சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்காமல் போனா பிரபஞ்சத்துல சத்விஷயங்கள் எதுவும் உருவாகாது. அவர்களை இணைத்து அவரிடமிருந்து ஒரு குமரனை பெற்றால் மட்டுமே தான் இந்த அரக்கர்களுக்கு அழிவு ஏற்படுகிறது. அதுபோல நாம் சாதனை பண்ணி 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 நம்மளுடைய தீய குணங்களை எல்லாம் அழித்து சத்வாசனையோடு இருந்தால் மட்டும்தான் கணவன் மனைவிங்கிறதான இந்த ஜீவாத்மாவும் சரீரமும் ஒன்றாகிவிடும். அப்ப ஜீவனுக்கு உதவி செய்கின்றதான சரீரத்தை அந்த ஜீவன் நல்லா காப்பாற்றி வரும். சத் விஷயங்களை செய்யறதுக்குள்ளதான பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கும். நல்ல இடங்களை கொண்டு உட்காத்தும், சத்சங்கங்களோட இணைத்து விடும். இப்படிங்கிறதான சத்துவங்கள் எல்லாம் இது உள்ள அடங்கியிருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்துல ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜ தூளிகாயை நமஹா. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜ தூளிகாயை நமஹா. ஸ்ருதி என்றால் வேதம், சீமந்தம் அப்படின்னா வகுடு, இரண்டாக வகுத்துக் கொள்வது, வகுக்கப்பட்டதான இடம். சீமந்த சிந்தூரி அது உள்ளே அணியப்பட்டிருக்கக்கூடியதான இரத்த வர்ணத்துல ரஜோகுணத்தினுடைய மகத்துவம் தான் இரத்த வர்ணம். ரஜோகுணம் இல்லாம போனால் குழந்தை பேர் என்பது இருக்காது, காம உணர்ச்சிகள் ஏற்படாது, உலகத்திற்கிறதான சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியதான திறமை இல்லாம போகிவிடும். அதே நேரத்துல அந்த ரஜஸுக்கு கருணைங்கிறதான ஒரு அர்த்தமும் உண்டு. ரஜஸ் என்றாலே கருணை என்றதான ஒரு அர்த்தம் உண்டு. சிவப்பு வர்ணத்துக்கு காருண்யத்தை சொல்லுகிறது. அப்போ அம்பா சீமந்த ரேகையில சிந்தூரத்தை அணிவதனால பரமசிவனிடம்
பிள்ளை பேர் வேண்டும் என்கிறதான எண்ணத்துடன் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இதெல்லாம் முன்னாடி நம்ம படிச்சுட்டோம். அந்த பாவனையில இந்த உலகத்துல பிரபஞ்ச சிருஷ்டியை செய்கிறாள். அது வழியாக நாம் எல்லாரும் பிறக்கிறோம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடியதான இந்த சரீரம் என்பது ஒரு டெம்பரரி அசைன்மெண்ட் தான். இனிமே எந்த சரீரம் கிடைக்குமோ, இதுக்கு முன்னாடி எந்த சரீரத்தில் இருந்ததோ இந்த ஆத்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். சாதனையில தபஸில் பூர்வ ஜென்மாக்களை தெரிஞ்சுக்கக்கூடியதான சக்தி சாதனையோட ஒரு கட்டத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது மகான்களுடைய அனுபவஸ்தர்களுடைய வச்சனம். ஆகவே ந க்ஷேமம் தனோது, எங்களுக்கு க்ஷேமம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நீ உன்னுடைய சீமந்த ரேகையில சிந்தூரத்தை அணிந்து கொள்ள வேண்டும். தவவதன சௌந்தர்ய லஹரி, உன்னுடைய முககமலத்துக்கு இருக்கக்கூடியதான அழகு சௌந்தர்யமாக அப்படி வழியிறது அப்படிங்கிறார். மலை மேலிருந்து தண்ணி குதிக்கிற நேரத்தில் எப்படி ஒழுகி வருமோ அது போலவே, சாந்தமான நதி எப்படி ஒழுகுமோ அது போலவே, அழகு என்பது இந்த சுதிசீமந்தத்துக்கு நடுவால வருகிறது. இன்னொரு அர்த்தம் என்ன, இதுக்கு முன்னாடி சுகத்தை சொன்னார். அம்பாளுடைய இந்த கேசபாரம் என்கிறதான இந்த கூந்தல் உலகத்திற்கிறதான சர்வ அஜ்ஞானத்தையும் அடக்கி வாழ்கின்றதான ஒரு இடம். எல்லா அஜ்ஞானங்களுடைய ஹெட் ஆஃபீஸு அல்லது பிறவிஸ்தலம் என்பது இந்த அம்பாள் தன்னுடைய தலைமுடியிலே இருக்கக்கூடியதான கருப்பு காக வர்ணத்தில் அடக்கி வச்சிருக்காரு. அதுக்கு மேலே ஒரு கீழத்தால மூடவும் செஞ்சிருக்கா. அப்போ ஒரு பொருளை வச்சு அதுக்கு மேலே ஒரு 2வது தூக்கி மேலே வச்சா எப்படி இருக்கும்? அந்த பொருளுக்கு தப்பிக்க முடியுமா? வெளியே வர முடியுமா? அதுபோலவே 12 சூரியர்கள் என்கிறதான 12 விதமான ஞான சித்தி ஒருவரால் அடைய முடியும். மேக்சிமம் பிரம்மாதிகள் லெவலுக்கு, நம்ம லெவலுக்கு எல்லாம் 3, 4, 2, 1 கிடைச்சாலே பெரிய விஷயம். 12 முக்கியமான சூரியர்களுடைய வடிவத்தில் மாணிக்க வர்ணத்தில் அம்பாளுடைய அந்த கிரீடத்தில் 12 வித்யாசுரூபம் இருக்கிறது. துவாதச ஆதித்தர்கள் என்றதான பேர் அவர்கள். அந்த ஞானம் இந்த அஜ்ஞானத்தை மூடி வச்சிருக்கு. ஆனா ஞானம் என்பது எங்கிருந்து உருவாச்சு? இந்த அஜ்ஞானத்துக்குள்ளேருந்து அஜ்ஞானத்தை கீழே வச்சு அதுக்கு மேலதானே ஞானம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப அஜ்ஞானத்தை அடக்குவதற்கு ஞானம் தேவை. ஆனா ஞானம் எதிலிருந்து பிறக்கிறது? இந்த அஜ்ஞானத்திலிருந்து தான் பிறந்தது. அப்போ ஸ்ருதி சீமந்த சிந்தூரின்னு சொல்ற மாதிரி சர்வவிதமான ஞானமும் உலகத்துல, அதாவது ஸ்ருதி என்கிறதான, ஸ்ருதி என்றாலே ஞானம், அறிவு. வேதம் என்றாலே அறிவு, ஞானம். பிரக்ஞைங்கிறதான ஞானம், விஸ்டம் ஓரியன்ட் நாலேஜ். அதனுடைய உபவர்ஷன்ல தான் இந்த சாஸ்திரங்கள், சங்கீதங்கள் அப்படிலாம் வருது. பிராமணம், ஆரண்யம் அப்படின்னு நிறைய இருக்கு. ஆனா எல்லா விதமான தத்துவசாஸ்திரங்களும் நமஸ்காரங்களும் போற்றல்களும் எல்லாத்துக்குமே 7 தான் கணக்கு. சங்கீதத்திலையும் சரிகம பதனி அப்படிங்கிறதான 7 சப்தஸ்வரங்கள், சப்த மாதர்கள். அதுபோலவே எல்லா விதமான வேத மந்திரங்களுக்கும் கடைசியில சொல்லுகிறது 7 சர்க்கங்கள்ல தான் முடியும். ஒன்றுல நமஹா, ஒன்றுல ஃபட். இதுக்கு முன்னாடி சொல்லி தந்திருக்கு இந்த மார்க்கத்தை. அப்ப எல்லா மந்திரங்களும் ஒன்றுல நமஹாவில் முடியும், இல்லைன்னா ஃபட்ல முடியும். இந்த எண்டு, அதாவது அதுதான் பேரு தான் வேத அந்தம், வேதாந்தம்ங்கிறதான பேர்ல தெரியப்படுகிறது. அந்த வேதத்துக்கு என்கிறதான தத்துவம் எதிலிருந்து உருவாச்சு? அஜ்ஞானத்திலிருந்து பிறந்ததுதான் ஞானம். அதாவது அஜ்ஞானங்கிறது பெரிய ஒரு தயிர் கடலாட்டமா இருந்தா அது உள்ள கடைஞ்சு மதனம் பண்ணி வெளியில் எடுத்தது தான். அது எடுக்கிற நேரத்தை என்ன நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வந்தது. அதுதான் ஆளால வசம் போன்றதான தத்துவங்கள் எல்லாம் கடைசியில் அமிர்தம் வெளியே வந்தது. அதுபோலவே இந்த அஜ்ஞானம்ங்கிறதான இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள ஞானம் என்பது அங்கங்க கொஞ்சம் 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 பிரகாசிக்கிறோம். அந்த பிரகாசிக்கின்றதான ஞானம் பூராவும் ஒரு சாலு வழியாக, ஒரு கனால் வழியாக ஒழுகி வருது. அது ஒழுகி வந்தது பூர்ணமாகவும் சந்திரனை போன்றதான அம்பாளுடைய திருவதனத்தின் வழியாக ஒழுகிறது. அப்ப அம்பாளுடைய முகத்தை பார்த்து நாம் ஸ்மரண செஞ்சாலே போரும், அல்லது ஸ்லோகம் சொன்னா போரும், அல்லது அம்பாளை பார்த்து அம்மானு கூப்பிட்டா போரும், சர்வவிதமான ஞானத்தையும் நம்மளால பெற முடியும். நம்மளுடைய அனைத்து அஜ்ஞானமும் ஒழிந்து விடும். நாம் பரிசுத்தமாகி விடுவோம். தெளிவான கண்ணாடியில நம் முகத்தை பார்த்தோமானா நாமளும் தெளிவாக தெரியப்படும். அழுக்கு பிடிச்ச கண்ணாடியில் நாம் நம்மளே பார்த்தோமானா நாமளும் அழுக்கு பிடிச்சவர்கள் இருப்போம். அம்பாளுடைய முகம் எப்பவுமே ஞான வடிவமான திருமுகமானது. உத்யத்பானு சஹஸ்ராபா சதுர்பாகு சமன்விதாயை நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்துல உதித்து வருகின்றதான கதிரவன் சூரியனை போன்றதான முகமுடையவள் பராசக்தி.
அதற்கு சூரியனுடைய வர்ணத்தை சொல்லுகிறார்கள். காரணம், அம்பாள் கருணை வடிவம். கருணையினுடைய வர்ணம் தான் சிவப்பு செம்மை நிறம். பரமேஸ்வரனுக்கும் இந்த செம்மை நிறத்தை பற்றி வியாக்கியானம், முருகப்பெருமானுக்கும் செம்மை நிறத்தை பற்றி வியாக்கியானம் செய்கிறார்கள். ஏன்னா அதெல்லாம் கருணை கடல்கள், கருணை கடவுள்கள். இந்த மகத்துவத்தை தான் ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜதூலிகாயே நமஹா, அதிலிருந்து உருவாகப்பட்டது. அந்த ஞான வடிவத்திலிருந்து வேதம்ங்கிறதிலிருந்து அந்த வேதத்தினுடைய கடைசியில நுனியில கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வந்த பொடிகள் தான், தூசிகள் தான் இந்த வேதாந்தம், சாஸ்திரம், ஸ்மிருதி, சம்ஹிதங்கள், பாடல்கள், ஸ்தோத்திரங்கள், நாமங்கள் போன்றதான பலவிதமான ஞான சத்துக்கள் வெளியே வருகிறது. இதெல்லாம் அம்பாளினுடைய நெற்றியில மேலே இருக்கிறதான சீமந்த ரேகையினுடைய ஆரம்ப பாகத்துல அம்பாள் சிந்தூரம் என்கிறதான குங்குமத்தை அணிந்து கொள்கிறாள் தேவி. அந்த குங்குமம் என்பது மஞ்சள் சம்யுக்தமான குங்குமம். அதை இந்த சீமந்த ரேகையில போட்டுக்கிறார். திருமணமான அனைத்து பெண்களுக்கும் இந்த சிந்தூரத்தை சீமந்த ரேகையில சிந்தூரம் அடிவதுதான், அது கணவன் தான் இட்டு கொடுப்பார். மற்ற இடங்கள் எல்லாம் பெண் தனியாகவே இட்டுக்கலாம். இந்த இடத்துல கணவன் இட்டு கொடுக்கிறார். இங்கிருந்து ஒரு நரம்பு கர்ப்பப்பை வரைக்கும் செல்லுகிறது. கர்ப்பப்பையினுடைய ஆரோக்கியத்தை இந்த சீமந்த ரேகைக்கு ஆரம்பத்தில் இருக்கிறதான நெற்றிக்கு மேலே இருக்கிறதா அந்த இடத்துல மோதிர விரலால பொட்டுட்டு கொள்கிற நேரத்தில் கொஞ்சம் அமர்த்தி பொட்டுட்டுக்க வேண்டும். அப்போ என்ன ஆகும்னா அது இந்த கர்ப்பப்பையினுடைய ஆயுர்பாவத்தையும் கர்ப்பப்பையினுடைய சிரேஷ்டதையும் நல்லது பண்ணி கொடுக்கும், பலம் பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த நேரத்தில் நல்லபடியாக கர்ப்பதாரணம் பண்ணிட்டு நல்ல குழந்தைகளை வளர்த்து பெற்று வளர்க்கக்கூடியதான ஒரு பாக்கியம் ஒரு பெண்மணிக்கு ஏற்படுகிறது. அதனால்தான் திருமணமான பெண்கள் எல்லாம் அந்த இடத்துல பொட்டு வைத்துக் கொள்கிறார்கள். இந்த சிந்தூரம் தான் நிறைய மக்களை பெற்றுக் கொடுக்கிறது. சர்வ வேதங்களையும் வேதாச்சாரியமான வேதாச்சாரியர் என்று சிதைப்படக்கூடியதான வியாச பகவான் உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிறார். பராசர மகர்ஷிக்கு சத்தியவதிக்கும் பிறந்த புதல்வன் வேதவியாசர். அவருக்கு கீழே மற்ற எல்லா மகர்ஷிகர்களும். ஒரு வேதவியாச மகர்ஷி என்பது 1000 மகர்ஷிகளுக்கு சமம் அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வியாக்கியானம். அவர் ஒரு ஆண், ஆனால் அவரை பெற்றுக் கொடுத்ததார் ஒரு பெண். ஆகவே ஞானத்தை உலகத்துக்கு பிரச்சாரணம் செய்வதற்கு குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியவள் யார்? ஒரு பெண். அதனால்தான் பராசக்தி தன்னுடைய ஸ்ருதி ஸ்ரீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகாயே நமஹா, பராசக்தியினுடைய கிருத பாத அப்ஜ தூளிகா, நாம் நமஸ்காரம் செய்கின்ற பொழுது அம்பாளுடைய இந்த திருநெற்றியிலிருந்து வரக்கூடியதான சில தூளிகள் மட்டும் கீழே விழறதாம், கொஞ்சமாக விழறது, அவ்வளோதான். அந்த 1-2 தூளி போரும் 224 பூரங்களை செகண்டில் கிரியேட் பண்ணிடும். அவ்வளோ சக்தி வாழ்ந்தது. அதை பெற்றுக்கொள்வதற்கு பாக்கியம் செய்தவர்கள் மகாவிஷ்ணு, பிரம்மன், இந்திராதிகள், ஏன் ருத்ர பகவான் கூட அம்பாளுடைய பாதத்தில் நமஸ்காரத்தை செய்கிறார். எதற்காக என்றால் இந்த பாதாப்ஜ தூளி, அம்பாளுடைய இந்த பாதங்களிலிருந்து வரக்கூடியதான தூளி, அதுபோலவே சிந்தூரத்திலிருந்து வரக்கூடியதான தூளி அவர்களிடம் பட்டு அவர்கள் வழியாகத்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஞான உபதேசங்களை செய்ய வேண்டும். அதனால்தான் சுவாச நிஸ்வாசம் அப்படிங்கிறதான பகவானுடைய பரமேஸ்வரனுடைய மூச்சு காத்து தான் வெளியே விடுறதெல்லாம் பகவானுடைய ஞானம். அஜ்ஞானத்தை உள்ள வாங்கி ஞானம் வழியாக வெளிவிடுகிறார். நாமளும் எந்த ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி செய்கிற நேரத்தில் மிஷினில் பலவிதமான ரா மெட்டீரியல் தூக்கி போட்டுறோம். ஆனால் வெளியே வர நேரத்தில் நமக்கு யூஸபிளான ஒரு ப்ராடக்ட் வெளியே வருது. அதனுடைய ஷேப் ஆகட்டும், அதனுடைய மனம் ஆகட்டும், எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதுக்குள்ளே போட்டு மூடிடுறோம். ஆனால் வெளியில் வர நேரத்தில் ஒரு பொருளாக வெளிவருது. அதுபோலவே நமக்கு தேவையான வாழ்வுக்கு தேவையான ஞானத்தை, எதற்காக ஞானம் வேண்டும்? வாழறதுக்கும், வாழ்வை ஒடுக்கிக் கொள்வதற்கும், வாழ்வை நல்லபடியாக வைத்துக் கொள்வதற்கும் தான் ஞானம், அழிவதற்கல்ல. அப்படி இறைவர்கள் கூட பராசக்தியுடைய பாதத்தில் தலையை போட்டு நமஸ்காரத்தம் செய்கிறாள் அப்படின்றால் அந்த பாதாப்ஜ தூளி கிடைக்கிறதுக்காக. இந்த ஸ்ருதியினுடைய சிந்தூரம்தான் வேதாந்தம் அல்லது உபனிஷத்துக்கள் அல்லது ஸ்தோத்திரங்கள், சம்ஹிதங்கள், ஸ்துதிகள் எல்லாமே, சுக்தாதிகள் சர்வம் அதிலிருந்து உற்பத்தியானவர்கள் தான். அது அம்பாளுடைய இந்த பாதத்தில், அம்பாளுடைய இந்த மயிர் கூந்தல் இருக்கு, கூந்தல் வடிவு எடுத்து வச்சிருக்கக்கூடியது. அதுக்கு நடுவே இந்த சிந்தூரத்தை அணிந்து கொள்கிறாள் தேவி.
அந்த சிந்தூரம் முதலாக வைத்து கொடுத்தவர் யார்? பரமசிவன் என்கிறதான சதாசிவன். இனி ஒரு ரகசியம் இருக்கு, சொல்லித்தரேன். இந்த வசம்பு அப்படிங்கிறதான ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. வசம்பு அப்படின்னா புள்ளை வளர்த்தி என்று பெயர் தமிழில். பிள்ளை வளர்த்தி, சில இடங்களில் வயம்புன்னு சொல்லுவார்கள். இதுக்கு ஸ்வீட் ஃபிளாக்னு பேர் இங்கிலீஷில். இது குழந்தைகளுக்கு கொடுக்குற வழக்கம் உண்டு. 1 வயசு வரைக்கும் குழந்தைகள் கொடுக்கணும். அதை ஒரு சொர்ண கம்பியில் உள்ள எழுப்பி அதை சேர்த்து அரைச்சி கொடுக்குற வழக்கம் உண்டு. இந்த வசம்புக்கு இருக்கிறதான மகத்துவம் என்ன? புத்தி சக்தி, ஞாபக சக்தி, மனசக்தி, நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணும். உடம்புக்கு நல்ல ஒரு உண்மேஷத்தை கொடுக்கும். ஆண் தன்மை பெண் தன்மை வர்த்திக்கும், ரொம்ப க்ஷேமம் அடையும். உடம்பில் இருக்கக்கூடியதான வலி, கை கால் வலி, காலு வலி, முட்டி வலி, வயது வலி இதெல்லாம் போய்விடும். நித்தியம் யௌவனத்தை கொடுக்கும். எவ்வளவு வயசானாலும் யௌவனமாகவே இருக்கக்கூடியதான யோகம் கிடைக்கும். இப்படி பலவிதமான நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடியது இந்த வசம்பு, புள்ள வளர்த்தி. இதை உரைச்சு எப்பவுமே குழந்தைகளுக்கு சிறு வயசுல 1 வயசு வரைக்கும் கொடுப்பார்கள். ஜாஸ்தி கொடுத்தா பாய்சன், பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் கேன்சர் செல்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடியதான ஒரு விஷத்ரவியம் இதுக்குள்ள இருக்கு. அதனால ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. அதனால தான் அதுக்கு அதை மினிமைஸ் பண்றதுக்கு தான் சொர்ணத்தை யூஸ் பண்றா. சொர்ணலோகம் என்னுடைய கேன்சர் செல்ஸை கில் பண்ணும். சொர்ண பஸ்மம் ஜாஸ்தி சாப்பிட்டாலும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஸோ எல்லாமே ஆயுர்வேதத்தை சொன்னதா தகுந்த மாதிரி தான் எடுத்துக்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வாரி வலிச்சது கூடாது. இது நம்ம எடுத்துக்கக்கூடியதை உள்வாங்கிக்கூடியதான ஒரு வித்தை. 2வது வித்தை இருக்கு. இந்த வித்தை நாம் சொன்னதான எல்லா சுகங்களையும் கொடுத்து, ப்ராஸ்பெரிட்டியும் கொடுத்து, சர்வ சுகங்களையும் கொடுக்கக்கூடியதான ஒரு சக்தி இந்த வசம்புக்கு இருக்கு. இதை நாம் எப்படி உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஆண்கள் ஒரு விதமாகவும் பெண்கள் வேறு விதமாகவும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஆண்கள் இந்த வசம்பை ஒரு வேறு, அதுக்கு இலையும் இருக்கு, தண்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த வேறு ஆட்டமாக இருக்கிறதான அந்த ஸ்டம்ப் இருக்கு பாருங்க, அதை காஞ்சு போயிருக்கும். கொஞ்சம் ஜலத்தில் உரைக்கணும். எப்படி உரைக்கணும்? ஓம் திரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத் அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லி உரைச்சிட்டு மோதிர விரலால அந்த அரைச்ச விழுதை எடுத்து ப்ரூமத்தியத்தில் இட்டுக்கணும். ஆண்கள் எப்படி இட்டுக்கணும்? ஓம் நம சிவாய நமஹா, ஓம் நம சிவாய நமஹா, ஓம் நம சிவாய நமஹா அப்படின்னு பஞ்சாட்சரம் சொல்லி இட்டுக்கணும். வைஷ்ணவர்களுக்கு பஞ்சாட்சரம் சொன்ன அலர்ஜி. அதனால அவங்க ஓம் நமோ நாராயணாய நமஹா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹா, ஓம் அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா சொல்லி 5 தடவை இந்த ப்ரூமத்தியத்தில் இந்த பொட்டை இட்டுக்கலாம். 1 வாரம் விட்டுட்டு பாருங்க, நீங்க அப்ப தெரியும் வாழ்க்கை எப்படி டேர்ன் ஆகிறது. உங்க தலையில எழுதியிருந்தா மட்டும்தான் வீட்டுக்கு தோணும். அந்த மாதிரி அமைஞ்சு வரவும் செய்யும். எப்போ சாஸ்திரம் அப்படிதான். பெண்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா இது உள்ள கன்சியூம் பண்ணுறது, தேவைக்கு மேலே கன்சியூம் பண்ணால் பாய்சன், கேன்சர் வரும், இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ப்ராப்ளம் தரும். ஏன்னா அப்பேற்பட்டதாக ஒரு வெரி பவர்ஃபுல் மருந்து பண்டம் இது. பெண்கள் இந்த சீமந்த ரேகை இருக்கல்லவா, இந்த சீமந்த ரேகையில சிந்தூரத்தை அணிந்து கொள்கிறார்களே, அதுக்கு முன்னாடி அந்த சீமந்த ரேகையினுடைய இந்த ஆரம்பம், அதாவது நெத்திக்கு ஜஸ்ட் மேல இருக்கக்கூடியதான அந்த பிந்துவில இந்த குழைச்ச விழுத இந்த பேஸ்ட்டை மோதிர விரலால இட்டுக்கொள்ள வேண்டும். எல்லா விதமான நியூரோ ரிலேட்டட் ப்ராப்ளம், போன் ஜாயிண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், சரீரத்தில் இருக்கக்கூடியதான காந்தி வர்த்திக்கும், நித்திய சுமங்கலியாக வாழக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைக்கும், அபரிவிதமான எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியதான சக்தி உருவாகும். அதற்கு மேலே மஞ்சள் சம்யுக்தமான குங்குமத்தை இட்டுக்கொள்ளலாம். அப்படி இருக்கிறதான ஒரு பெண்மணிக்கு வாழ்வில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம சகல சௌபாகியங்களோட வாழக்கூடியதான திறமை ஏற்படும். இப்படி இந்த புள்ள விளக்கையை பெண்கள் இட்டுக்கொள்வார்கள். 2 விதமாக இட்டுக்கொள்வார்கள். ஒன்று, கணவனை இறந்தவர்களும் இட்டுக்கொள்வார்கள். இப்படி கணவனோடு இருக்கக்கூடியதான சுகங்களிகளும் இட்டுக்கொள்வார்கள். சத்சந்ததியை உண்டாக்கக்கூடியதான ஒரு திறமை சக்தி இது உள்ள இருக்கு. இதை தவிர சுக்லத்துக்கு கவுண்டு நல்ல ஹை லெவல் கவுண்ட் கொடுக்கவும், அதே மாதிரி நாதத்துக்கு நல்ல கவுண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு திறமையும், அதன் வழியாக நல்ல அண்டங்களை உருவாக்கக்கூடியதான சக்தியும் இதெல்லாம் கொடுக்கிறது.
அதனால தான் இந்த இடத்துல கல்யாண நேரத்தில், திருமண நேரத்தில் வந்து இந்த சீமந்த ரேகையில் வந்து சிந்தூரத்தை அணியக்கூடியதான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. முக்கியமான 32 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஒரு தார்மீக விவாகத்தில். அது ரொம்ப சிறப்படைந்தது வந்து 16. அந்த 16 ரொம்ப சிறப்பானது 8. அந்த 8 ஃபங்க்ஷன்ஸுக்குள்ள வரக்கூடியதாக ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த சீமந்த ரேகையில் சிந்தூரத்தை அணிந்து கொள்வது. ஆகவே நமக்கு வரக்கூடியதான க்ஷேமம் அல்லது எங்களுக்கு நீ க்ஷேமத்தை தர வேண்டியது எப்படி என்றால் சீமந்த ரேகையில நீ வந்து சிந்தூரத்தை அணிந்து கொள்வதனால தான் அப்படின்னு சொல்றார். பரிவாகஸ்ரோ தரண சரணீவா, முக சௌந்தர்யம் அப்படி கவிஞ்சு ஒழுகிறதுனால அந்த முக சௌந்தரியத்துக்கு மேலே இருக்கக்கூடியதானுடைய கேசம், அந்த கேசத்தை தான் 2 பக்கமாக வகுத்து வச்சிருக்காள். வகந்தி சிந்தூரம், சிந்தூரத்தை வைச்சிருக்கக்கூடியதான அந்த ரேகைக்கு நடுவில் இருக்கக்கூடியதான அந்த சிந்தூரம் பிரபலகபதி பாரதி, ரொம்ப சக்தி வாழ்ந்ததான கேசம், மயிர்கொழுந்துகள் அந்தகார ரூபமான சத்துருக்களால அவங்கள பந்திக்கப்பட்டிருக்கிற மாதிரி. இந்த அந்தகாரம் என்கிறதான அஜ்ஞானம் கைதிகள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களை பிடித்து அடக்கம் செஞ்சிருக்கக்கூடியதான இடம் ஏது? ஜெயில், பிரிசன். அத மாதிரி கைதிகளை வந்து அடக்கம் செஞ்சிருக்கிற மாதிரி அதுக்குத்தான் அடக்கி கோதி வாரிக்கிறா பெண்கள், பரபரவரான பரப்பி போடாம தலைமுடிய. ஏன்னா தலைமுடி அதிகம் இருக்கிறவாளுக்கு வந்து அஜ்ஞானம் ஜாஸ்தி, அது தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆசாபாசங்கள் ஜாஸ்தி. பாருங்க, முடி அதிகமாக இருக்கிறவளுக்கு இந்த சுபாவம் இருக்கும் பை நேச்சர். எஸ்பெஷலி கழுத்துக்கு மேலே அதிக முடி இருக்கிறவா. அந்த அஜ்ஞானத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஒரு ஜெயிலுடைய அதிபதி வேணுமே. இந்த எல்லா அஜ்ஞானங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அதிபதி வேணும். அந்த அதிபதி தான் இவ நவீகார்க்க கிரணம், புதுசாக புத்தனாக உத்யத்பானு, புதுசாக உதிச்சு வரக்கூடியதான பாலசூரியனை போன்றதான அவனுடைய சூரிய காந்தி. அதுதான் ஞானம். ஞானம் பிறக்கிறது, பிறந்து வளர்ந்து ஒழுகிறது. அந்த ஞானம்தான் இந்த அஜ்ஞானத்தை கட்டுப்படுத்துறது. அஜ்ஞானங்கள் எல்லாத்தையுமா கைதி பண்ணி வச்சு ஒரு ஜெயிலர், ஒரு சூப்பரண்டு அவங்களை பறிக்கிறார், ஆட்சி செய்கிறார். அதுதான் ஞானி. ஒரு ஞானியால லட்சக்கணக்கான அஜ்ஞானிகளை அடக்க முடியும். ஆனா லட்சக்கணக்கான அஜ்ஞானிகளால ஒரு ஞானி அடக்க முடியாது. இதான் இருக்கிறதா ரகசியம். இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். பராசக்தியினுடைய அந்த கூந்தலை யாரால பார்த்திருக்க முடியும்? அம்பாளை வந்து எல்லாரும் தரிசனம் கொடுக்க, அம்பாள் தரிசனம் கொடுக்க எப்படி கொடுக்குறா? நைட்டியில் போட்டு வந்து நிற்கிறாவான்னு இந்த காலத்தில் பொங்கல் நிற்கிற மாதிரி கிடையாது. எப்பவுமே வந்து வஸ்திராகரணாதி ஆபரணாதி அலங்காரங்களால துஷ்டியோடு இருக்கக்கூடியதான திவ்யமான சரீரத்தான் அம்பாள் எல்லா இடத்தையும் காட்டி கொடுக்குறான். எல்லா தெய்வங்களும் அப்படித்தான் வச்சுக்கோ. ஏதாவது ஒரு தெய்வம் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் அவரோட தேவையான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்காம இருந்தால் ஆற ஒத்துப்பாளான்னு சொல்லுங்க. பரமசிவன் புலித்தோலியும் யானையினுடைய சர்மத்தால உத்திரியத்தையும் இல்லை பாம்பும் சந்திரக்கல் இதெல்லாம் எல்லாம் ஒருத்தர் நான் தான் பரமேஸ்வரன் அப்படின்னா ஒத்துப்பாளா போயா அப்படிம்பார். அப்பேற்பட்ட ஆதிசங்கர பகவத்பாதரே காசி ராஜ்யத்தில் வந்து பகவான் இவருடைய அஜ்ஞானத்தை போக்க வேண்டும் என்கிறதுக்காக பைரவன சகாயத்தை கூட்டிட்டு அந்த நாய்க்கள் எல்லாம் கூட்டிட்டு வர கிராதமூர்த்தியாக. சங்கராச்சாரியால் கண்டுபிடிக்க முடியல முதல்ல எல்லாம். அவர் ஒரு கேள்வி கேட்டு இவரை தூண்டி விடுகிறார். நான் போனோமா இன்னும் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா யாரு விலகணும் அப்படிங்கிற. அப்பதான் புரியறது இவருக்கு, ஓ நான் தப்பு பண்ணிட்டோமே. எவ்வளோ பெரிய ஞானியானாலும் தன் வாயிலேருந்து 1-2 தப்பு விழாம இருந்துருவான். அவ்வளோ பெரிய ஞானி யாரு? நம்ம கும்பகர்ணன். சில்லறை நினச்சிக்க வேண்டாம். கும்பகர்ணன் மகா ஞானி. ராவணனே வந்து கும்பகர்ணன்கிட்ட அட்வைஸ் கேட்பார். 64 கலாவித்தியை படித்து சர்வசாஸ்திரங்களையும் கற்றவன் ராவணன். கிருஷ்ண பகவான் என்னெல்லாம் கற்றுட்டு இருக்காரோ அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ராவணன். அவர் வந்து கும்பகர்ணன்கிட்ட அட்வைஸ் கேட்பார். கும்பகர்ணனை ஹி கன்சிடர் தட் மச் மோர் குவாலிஃபைட் ஆர் பிரெய்னி ஆர் இன்டெலெக்ட் அப்படின்னு. விஸ்டம் பிரக்ஞா அது இருக்கக்கூடியவன் கும்பகர்ணன். அதுபோல ரொம்ப சக்தி வாய்ந்த தத்துவங்கள் நிறைந்தது இந்த ஞான ரகசியம். அப்ப யாரால தெரிஞ்சுக்க முடியும் இந்த விஷயத்த? பகவத்பாதர் அம்பாளை தரிசனம் பண்ணி உடனடியாகவே பார்த்துட்டு நம்மெல்லாம் கைலாசத்துல போய் ரவுண்ட் அடிச்சு 3 நாள் திரும்பி வந்துட்டோமே அப்படி வராம அங்க தாமசம் பண்ணியிருக்கார். அவ கூட வீட்டில் இருந்திருக்கார். அந்த கைலாசத்துல வாசம் செஞ்சிருக்கார்.
அப்போ அம்பாளுடைய தினச்சரியை காலையிலிருந்து இரவு நேரம் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருக்கார். அம்பாள் வந்து அம்பாளுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறதுலேருந்து, அம்பாள் ஸ்நானம் பண்ணி வந்து, அம்பாளுடைய பரிசாரிகமார் எல்லாம் சேர்ந்து ஜெயா விஜயா ரொம்ப முக்கியமானவர்கள் இருக்காளே அக்கம் பக்கத்தில், அவர்கள் தான் காளி ரூபத்தில் வர வெளியே துர்கா காளியாக கோர யுத்தத்தில். அப்போ இவங்கெல்லாம் வந்து அம்பாளுக்கு வந்து திருமஞ்சனம் பண்ணி அப்புறமா வந்து உடம்புல பூராவும் மஞ்சளை தேய்ச்சி வாசன திரவியங்களான சந்தனம் எல்லாம் தேய்ச்சி விட்டு, ஆஹா அருமையான ஒரு சுகம். அது எத்தனை தடவை இந்த தியானம் பண்ணினாலும் மதி வராது. அவ்வளவு ரசிச்சிருக்கேன் நான் இந்த தியான யோகங்களை. நல்ல அழகான சந்தனம் எங்கிருந்து வந்தது? நந்தவனத்திலிருந்து கொண்டு வந்தது. இந்த லோகத்திலே நந்தவனத்திலிருந்து கொண்டு வந்ததான சந்தனக்கட்டை. சந்தன மரம் பூலோகத்துக்கு வந்ததும் இந்த லோகத்திலிருந்து தான். அந்த சந்தனத்தை அரைச்சு அதில் பரிமள கந்தத்தை எல்லாம் போட்டு பிசைஞ்சு நல்லா கூழாட்டமாக்கி அதை வந்து கரங்களில் பாதங்கள் எல்லாம் அப்படி தடவி விட்டா ஒரு சுகம் இருக்கும் பாருங்கோ. இந்த கர்மாவைத்தான் கல்யாணம் ஆன பிறகு மத்தியான நேரத்தில் நிலங்குங்கிறதான ஒரு பேரில் படுத்துறாளே இந்த காலத்தில். இந்த நிலங்கெல்லாம் பூசி இந்த அப்பளாத்தில் மண்டையில் ஒடிச்சு போட்டு இதெல்லாம் நடக்கிறதே. இந்த விவகாரங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சிவபார்வதி கல்யாணத்துக்கு அப்புறமா தான் வந்திருக்கு உலகத்துக்கு. அங்கே அவங்க என்னெல்லாம் பண்ணாலும் அதையெல்லாம் தான் நீங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வரோம். இதில் பல அர்த்தங்கள் உண்டு, சடங்குகள் உண்டு. இந்த சடங்குகள் எல்லாம் நிறைய அர்த்தங்கள் உள்ளதான தத்துவங்கள் அடங்கி இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அது நமக்கு பயன்படும். ஆகவே அப்படி அழகாக இந்த நல்ல வாசனை இருக்கக்கூடியதான சந்தனத்தை எல்லாம் பூசி, வாசன திரவியங்களை எல்லாம் பூசி, படிப்படிப்படியாக பாதத்திலிருந்து சிரசு வரைக்கும் அழகான 64 விதமான ஆபரணங்கள், 68 பரசுராமருடைய சித்தாந்தத்தில் இந்த ஆபரணங்களை எல்லாம் போட்டு அம்பாளை வந்து தயார் பண்ணி, அப்புறமா அம்பாள் வந்து சிம்ஹாசனத்தை வந்து உட்காந்து, அப்புறமா பெஜகளோட பேசி இதெல்லாம் நடக்கிறது. 25 பிராகாரங்களில் ஒன்று இது சிங்கார மண்டபம் வரை ஒன்று இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது. அப்போது கூடவே குழந்தையாட்டமாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இவர் வந்து ஆங்குழந்தை, ஆனால் பாலகன் சின்ன குழந்தை. அம்பாளுக்கு எப்பவுமே சங்கரம் மேலே ஒரு ஸ்பெஷல் கண்ணு வரை உண்டு. ஏன்னா இது மகா ஒரு தத்துவஞானி குழந்தை. ஒரு தடவை கண்ணால் பார்த்துட்டு அப்புறம் லேசர் காப்பி ஆட்டமாக எடுத்து போயிடுவாங்க எல்லாத்தையும். அப்படி ஒரு தடவை கண்ணால் பார்த்தது தான் இந்த சௌந்தரலகிரி ஆனந்தலகிரியாக வந்திருக்கு இப்போ. அப்போ இவ்வளோ சக்தி இருக்கிறதா இந்த பையன் வேற கூட இருக்கானே, இவன் எப்படி இவட கண்வட்டம் வழியில் அம்மா 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 சொல்லி பின்னாடி தாவணி இப்படி தூங்கி நடக்கா உள்ளே அங்கேயே. அப்படி இருந்ததுனால மட்டும்தான் அம்பாளுடைய கேசத்தை பூர்ணமாக இவரால் பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கன்விக்ஷன். சொற்பொழிவு சொல்றவங்களுக்கு சில அதிகாரங்கள் எல்லாம் உண்டு, அப்படி நான் நினைக்கிறேன். அதாவது அம்பாளோட கூடவே இருந்ததுனால தான் பகவத்பாதருக்கு வந்து அம்பாளுடைய கூந்தல் எப்படி இருக்கு, சுருட்டையாக இருக்கு, ரொம்ப பிரம்மாண்ட சைஸ்ல வியோமகேசி விமானஸ்தாயே நமகா, ஆகாயம் போல பெருசா இருக்கு, கருப்பு வர்ணத்தில் இருக்கு. அதை சீமந்த ரேகையை நடுவில் கோடு போட்டு 2 பக்கமாக அம்பாளுடைய தோழிகள்லாம் வச்சிருந்து வாரி கோதி விடுறார்கள். அப்புறம் ஒரு பக்கம் கொண்டை கட்டி விடுறார்கள். அதுக்கு நடுவில் சிந்தூரத்தை பூசுகிறார்கள். இவங்க எல்லாம் பூச கடைசியில் திருப்பி பரமேஸ்வரன் வந்து ஒரு சிந்தூரம் போடுவார். அவருக்கு தான் அதிகாரம், மற்றெல்லாம் வேஷம். இவருக்கு தான் அதிகாரத்தோட போடுறதான சக்தி. அப்போ இதெல்லாம் பார்த்துருக்காரு அவர். பார்த்ததுனால்தான் இந்த அஜ்ஞானங்கள் எல்லாம் அடக்கி வைக்கக்கூடியதாக தன்னுடைய கேசபாரத்தில் எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்காரு. பெண்கள் அதனால தலைமுடியை வந்து விரிச்சு போட்டுக்க கூடாது. உலகத்தில் அஜ்ஞானம் பரப்பும். அஜ்ஞானம் வர 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 நமக்கு வந்து எனிமிட்டி ஜாஸ்தியாகும். நாமள் அனிமலிசத்துக்கு போவோம். ஞானி ஆகத்தான் மனிதனாக முடியும். அந்த தெளிவான ஞானம் வர நேரத்தில் தான் அவன் சாஸ்திரத்தின் ஆகிவிடுவான், விஞ்ஞானி ஆகிவிடுவான். அப்போதான் உத்தமனான ஒரு மகர்ஷியாக முடியும். இப்படின்னு படிப்படியாக மேலே ஏற வேண்டி இருக்கு இந்த ஞான மார்க்கத்தில். அப்போ இதெல்லாம் இவர் குழந்தையாக இருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. பார்த்தது எல்லாம் ஐயா விடலை, ஒன்றும் விடலை, எல்லாத்தையும் லேசர் தான் இங்கே கண்ணு. பாதத்தை எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு, வச்சு போட ஆரம்பிச்சார் ஸ்லோகம் சொல்கிற நேரத்தில். ஆனால் அம்பாள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறா இவருடைய மைண்டையும் புத்தியும் நாக்கையும். அப்போ இந்த மாதிரி எழுது அப்படின்னு தூண்டு விடக்கூடியதான் அந்த திறமை இருக்குது. அப்போ ஆதிசங்கர பகவத்பாதருக்கு தன்னுடைய சொரூபத்தை, யதார்த்தமான சொரூபத்தை காட்டி கொடுத்து அம்பாள் வந்து ஞானப்பாலை ஊட்டி உபதேசங்களை செஞ்சு அனுகிரகத்தை செஞ்சு ஆதிசங்கர பகவத்பாதருடைய திருவதனம் வழியாகவும் திருக்கரங்கள் வழியாகவும் இந்த தத்துவங்கள் எல்லாம் எழுதி வருங்கால ஜனங்களுக்கு, அஜ்ஞானிகளுக்கு ஞானத்தை ஊட்டும்படியான அளவுக்கு உருவாகிறதுக்காக இப்பேற்பட்டதான உத்தமமான ஸ்லோகத்தை அவர் செஞ்சு கொடுத்தார். அதனால தான் அவரால் சொல்ல முடிஞ்சது,
இந்த சீமந்த ரேகையில வந்து சிந்தூரத்தை அம்பாள் அணிந்து கொள்கிறார். அதில் என்ன ஆகும், எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து வெளியில தரிசனத்துக்கு மட்டும் உட்கார நேரத்தை பூர்ணமா பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப கிரீடமெல்லாம் வச்சிருப்பா, மாலை போட்டிருப்பா, எல்லாம் எல்லாம் மூடி இருக்கும். அப்ப அங்க சீமந்த யாரும் காட்டி கொடுக்க மாட்டா. எந்த பெண்களும் அந்த சீமந்த ரேகையில சிந்தூரம் இருக்கிறதே இன்னொரு புருஷனுக்கு காட்டி கொடுக்க மாட்டா. அதான் பர்தாங்கிறதான ஒரு சிஸ்டம் வந்ததே, இன்னைக்கு இருந்தது. அதெல்லாம் அதை போட்டு மூடி வச்சுட்டுப்பா முகத்தை. ஒரு சொல்பந்தான் அப்படி மேலே எழுப்பி பார்க்குற வழக்கம், மூஞ்சி கொடுத்து கூட பார்க்க மாட்டான். இப்படிலாம் இருந்த ஒரு வழக்கம். இதெல்லாம் சுவங்கலியினுடைய லட்சணங்களை சொல்றது. அதனால கன்க்ளூஷன் பேசிக்கிட்டே இருக்கலாம். மகா திரிபுர சுந்தரி உன்னுடைய முக சௌந்தர்ய காந்தி தான். அந்த முக சௌந்தர்ய காந்திங்கிறது பிரவாகமாக ஜலம் தாரை ஒழுகி வரா மாதிரி வழிந்து வரக்கூடியதான மார்க்கத்துக்கு ரெண்டு புறமாக இருக்கக்கூடியது இந்த அஜ்ஞானங்கள். அதுக்கு நடுவே புழ போல ஒழுகி வரக்கூடியதான இந்த ஞானம்தான் சிந்தூர ரேகை என்று நான் நினைக்கிறேன். அந்த கேசபாரம் என்ன பண்றது அப்படின்னா, அந்தகாரம் என்கிறதான சத்துருக்களை அல்லது அஜ்ஞானம் என்கிறதான எதிரிகளை வந்து அவங்களுடைய சமூகத்தோடைய அவங்களை அடக்கி அது உள்ள பந்திக்கப்பட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனிஷ்மெண்ட் குடிச்சு அவரை பனிஷ்மெண்ட் முடிஞ்சு, இல்லை நான் தப்பு நீ எதுவும் பண்ண மாட்டேன். இதெல்லாம் அரக்கர்கள் தான் நிறைய அஜ்ஞானிகள். நான் அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாட்டேன், நல்ல எல்லாம் பண்ணேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடுறது தான் ஒவ்வொரு ஞானமாக வெளியே வருது. அதை திறந்து விடுறதுக்கு இருக்கிறது எங்கே எந்த வழியாக வருது? இந்த சீமந்த ரேகையில் இருக்கக்கூடியதான சிந்தூரம் இருக்கே, அந்த சிந்தூரம் சூரிய வடிவத்தில் உதயமாகின்ற நேரத்தில் அந்த உதய சூரியனுடைய கதிர்களால் எவ்வளவு ஞானம் உலகத்துக்கு பரம்புகிறதோ, அஜ்ஞானம் விலகுகிறதோ, அந்த ஒரு ப்ராசஸத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பாள் அணிந்திருக்கக்கூடியதான அந்த சிந்தூர தேஜஸுக்கு மகத்துவத்தை கொடுத்திருக்கார். ஆகவே உன்னுடைய அந்த சிந்தூர ரேகை என்பது வந்து எங்களை காப்பாற்றட்டும் அம்மா அப்படின்னு கேட்கிறார். பராசக்தியினுடைய அந்த சீமந்த ரேகையினுடைய முக சௌந்தர்யம், இந்த முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த சௌந்தர்யம் என்பது வந்து நமக்கு வந்து தேஜஸை ஊட்டுகிறது, வர்ச்சஸை ஊட்டுகிறது, ஞானத்தை ஊட்டுகிறது, நம்மளுடைய அந்தகாரத்தை போக்குறது. அதனால்தான் அம்பாளுடைய முகத்தை பார்த்தா மட்டுமே போரும், சர்வஜானி ஆகிவிட முடியும் அப்படிங்கிறதான தத்துவத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் எடுத்து சொல்லியிருக்கார். நமக்கெல்லாம் ஒரு சிந்தூரம் சீமந்தம் அப்படிங்கிறதான ஒரு ஃபங்க்ஷன் வருது அல்லவா? சீமந்தம்ங்கிறதான ஃபங்க்ஷன் இருக்கே, 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்குள்ள பண்ண வேண்டியதான ஃபங்க்ஷன் சீமந்தம். அதாவது எக்ஸாக்ட்லி 4.5 மாதம் வச்சுக்கோளேன், 9 மாதம் இல்லை 10 மாதம் கர்ப்பவாசம் அப்படின்னா அதுக்கு நடுவே இருக்கக்கூடியதான நாள், அந்த நாளில் தான் சீமந்தம் அப்படின்னு பேர். அந்த சீமந்த நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ஜீவன் எந்தெந்த சரீரத்துக்குள்ள உட்கார்ந்து என்னென்ன சுகதுக்கங்களை எல்லாம் அனுபவிச்சு என்னெல்லாம் வாசனை வைத்துக்கொண்டு என்னுடைய இந்த கர்ப்பபாத்திரத்துக்குள்ள வளர்கிறதோ இறைவா எனக்கு தெரியாது. இன்னையிலிருந்து பகவானுடைய திருநாமத்தை சொல்லி சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி நான் வந்து இந்த மூக்கு புழியலுங்கிறதாக சடங்கு வரை இருக்குது. இல்லை மந்திரோக்தம் வேதோக்தம் ஆச்சாரியோக்தம் அனுகிரகோக்தம் இந்த சுத்திகரணம் கரிஷ்யே. இந்த உள்ளிர வாழக்கூடியதான இந்த ஜீவன் இருக்க இந்த துருவணாவஸ்தையில் இருக்கிறதான இந்த குழந்தைய வந்து நான் புனித பூமிக்கு கொண்டு வரதுக்காக, புனித வாழ்க்கையை அடைவதற்காக நான் உள்ளே இருந்தே வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்றேன். திஸ் இஸ் லைக் எ லேசர் ஆப்ரேஷன். முன்னைய காலத்தில் லேசர் ஆப்ரேஷன் நடந்ததா அப்படின்னா மந்திரத்தினால் லேசர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா, வெறும் மந்திரத்தினால, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல். இன்னைக்கு ரேஸ் உள்ள விடுறான்வா லேசர் ஆப்ரேஷனில், அண்ட் தே ஆர் ஃபிக்ஸிங் த ப்ராப்ளம். லைக்வைஸ் மந்திரத்தினுடைய ரேஸை வந்து உள்ள அனுப்பி அது வழியாக உள்ள வளரக்கூடியதான இந்த குழந்தைய வந்து பிராமண குழந்தையாகவோ சத்திரிய குழந்தையாகவோ அவர்களுக்கு ஏற்றபடியான ஒரு நல்ல குழந்தையுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக அந்த ஜீவனுக்கு வந்து சுத்தி பண்ணக்கூடியதான கர்மா தான் சீமந்தம். அதனால சீமந்தம் வந்து பூர்ண கர்ப்பத்தினுடைய நடுவில் பாதியில இந்த சீமந்தத்தை செய்கிறார்கள். சீமந்த மந்திரம் ரொம்ப வசந்த மந்திரங்கள், எல்லாமே ரொம்ப அழகான மந்திரம். அரசு மொட்டு இருக்கு பாருங்க, அரசு மொட்டு, பீப்பிள் ட்ரீயோடு அரசு மொட்டை புழிஞ்சுதான் இந்த மூக்கு புழியலுங்கிறதான ஒரு சடங்கு நடக்கிறது. வயத்துல வந்து அப்பம் இனிப்பு பண்டங்களை வந்து கட்டு, அதாவது கொஞ்சம் லைட் சூடு இருக்கணும். அது ஆறு தனத்திற்கு இந்த காலத்தில் அந்த எங்கேயாவது பட்ட நேரத்தில் அந்த சூடோட மாவு, அரிசி மாவில் வெள்ளத்தை சேர்த்து வரக்கூடியதான வாசனை, அந்த அரோமா இருக்கே, அது ஒரு கெமிக்கல் ஃபார்மேஷன், பயங்கரமான சுத்தி பண்ணா. கணபதிக்கு வந்து முதல்ல இந்த குழக்கட்டை நைவேத்தியம் பண்றா. முதல் பூஜை யாருக்கு நடக்கும்? கணபதி தான் நடக்கும். இப்போ முதல் நைவேத்தியம் எங்கே நடக்கும்? கணபதி தான் நடக்கும். முதல் தொழில் என்ன பண்ணுவா? குழக்கட்டை தான் பண்ணுவா. எல்லாம் ரிலேட்டட். அதை இங்கே வந்து வச்சு கட்டுறார்கள் இந்த வயத்தோட சேர்த்து. அபரிமாதமான ஒரு ஞானத்தையும் பலவிதமான தத்துவங்கள் அடங்கினதான வாழ்க்கை நம்மளுடைய சனாதர்மத்தில் இருக்கக்கூடியதான வாழ்வு.
இந்த வாழ்வை தெரிந்து கொள்ளாமல் இதை குத்தம் சொல்லவும் இதை ரொம்ப மட்டமாக பேசியும் ஏதாவதுமெல்லாம் யாரெல்லாமோ உருவாக்கினதான சில சிஸ்டங்கள் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு குட்டிச்சவராக போயிட்டு இருக்கு இந்த யுகத்தில் இருக்கிறதான ஜனங்கள். இதெல்லாம் தே ஆர் லூசிங். சனாதனம் இஸ் நாட் லூசிங். இப்படி எல்லாம் நடந்துருக்கு. காலப்பழக்கத்தில் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னா அப்படிதான் நடக்கவும் செய்யும். ஆராய்ந்து நடக்க முடியாது, தெய்வம் தடுக்கவும் மாட்டார். பிகாஸ் காட் ஹாஸ் கிவன் ஃப்ரீடம் டு தட் டைம் ஆல்சோ. இந்த காலத்துக்கும் ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்துருக்கார். நமக்கெல்லாம் ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஃப்ரீடம். அதனுடைய தர்மம் பண்ணுறதுக்கு அதுக்கு நாயை குறைக்காத இருக்க முடியுமா? நாயை குறைக்க தான் செய்யும். அதுதான் என்னுடைய தர்மம். அதை மாதிரி கொடுத்துட்டு இருக்கார். நம்ம எதில் நல்லது கெட்டது அப்படி எல்லாம் இருக்குது நம்ம பக்கமே. நாம் அதை தேர்ந்தெடுத்துட்டு அது தகுந்த மாதிரி உபாசனாதிகளை பண்ணி நம் வாழ்வை நாம் செக்யூர் பண்ணிக்க வேண்டியது. தனோதுக்ஷேமம் நஸ்தவ வதன சௌந்தர்யலஹரி பரிவாஹ ஸ்ரோத சரணிவ சீமந்த சரணிஹி வஹந்தி சிந்தூரம் பிரபலகபரி பாரதிமிரா திஷாம் பிருந்தை வந்தீகிருதமிவ நவீனார்க்க கிரணம். செங்காலிபுரம் வந்தராம தீட்சிதர் அந்த ஸ்லோகத்தை ரொம்ப பயங்கரமா சொல்லுவார், சத்தம் போட்டு சொல்லுவார். தனோதுக்ஷேமம் நஸ்தவ வதன சௌந்தர்யலஹரி. அவர் அதை சொன்னா அந்த மந்திரத்தை சாதனை இருக்கக்கூடியவர் அந்த மந்திரத்தை இந்த ஸ்லோகத்தை அவர் ஜபம் பண்ணாரானா கேட்டு இருக்கிறவர்கள் கண்ணில் இருந்து தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும். அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டாம், இதுல என்ன இருக்கு தெரிய வேண்டாம். ஆனா இந்த மந்திரம் கேட்டா நமக்கு நம்மளுடைய இந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடியதான உணர்வை நம்மளால் உணர முடியும். பரிவாக ஸ்ரோத சரணிவ. சரணி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அதாவது சரணி பரணி இதெல்லாம் நல்ல வார்த்தைகள். இந்த ஜலஸ்ரோதஸ் ஒதுங்கி இருக்கக்கூடியதான இடத்துக்கு பேரு ஸ்ரோதஸ், சரணி, பரணி அப்படிலாம் சொல்லுவார்கள். அப்படி பரிவாகம் சேர்ந்து இருக்கக்கூடியதான சரணியாகும். எப்படி ஞான கொழுந்து அம்பாள். அந்த ஞானம்ங்கிறது சூரிய வடிவத்தில் பாலசூரியன் உதிச்சு வரா மாதிரி அம்பாளுடைய அந்த திருமுகத்தில் இருக்கக்கூடியதான அந்த சிந்தூரம் இருக்கே அந்த பொட்டு, அது அவ்வளவு ஞானத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறதான அர்த்தத்தை சொல்லுகிறார். மந்திரம் தெரிய வேண்டாம், சாஸ்திரம் தெரிஞ்சுக்க வேண்டாம், எதையும் கத்துக்க வேண்டாம். இந்த அழகான அம்பாளுடைய இந்த சித்திரப்படத்தை பார்த்து பாதத்திலிருந்து சிரசும் சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் முற்று பார்த்தாலே போரும். 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் 64 கலைகளையும் 1008 உபனிஷத்துக்களையும் பலவிதமான சமுதாயங்களையும் பிராமணம், ஆரண்யகம், சிக்ஷா, வியாகரணம், கல்பம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம் சர்வத்தையும் கத்துண்டதான பலன் ஞானம் இந்த சாதகனுடைய புத்தி வழியாகவும் கண்கள் வழியாகவும் சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் போன்றதான 5 தன்மாத்திரா வடிவத்தில் உள்ள புகுந்து வாழ்க்கையை ஸ்ரேயஸ்கரமாக்கிவிடும். அம்பாளிடம் அபரிவிதமான பக்தியை உருவாக்கும். நமக்கு தேவை ஒன்று தான் பக்தி. பிகாஸ் திஸ் இஸ் ஒன்லி கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் காட் அக்செப்ட்ஸ். பக்தனுக்கு பக்தி வழியாக மட்டும்தான் இறைவனிடம் கான்டாக்ட் வச்சுக்க முடியும். அதே மாதிரி பகவான் புத்தி வழியாக ஜனங்களோட கான்டாக்ட் வச்சுக்கிறார். இந்த 2 ஹாட்லைன்ஸாக இருக்கு உலகத்தில். அதனால தான் இறைவா நல்ல புத்தியை கொடு, நல்ல பக்தியை கொடு. ஸ்ரத்தா பக்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸே 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 நமோ நமஹா. இது சாதாரணமாக இந்த ஸ்ரத்தா பக்தி ரூபேனா அப்படிங்கிறது கிடையாது. எங்கேயுமே நானாக உருவாக்கி போட்டது. நான் நமஸ்காரம் பண்ணுற நேரத்தில் இது பராசக்தியினுடைய இந்த சப்த ஸ்லோகிங்கிறதான தேவி மகாத்மத்தில் நமஸ்கார மந்திரங்கள். யா தேவி சர்வபூதேஷு. நான் எப்போ சொல்றது இப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா புத்தியும் பக்தியும் ரொம்ப முக்கியம். பக்தி இருந்தால் தான் நமக்கு தெய்வத்தை தெரிஞ்சுக்க முடியும். புத்தி இருந்தால் தான் பகவான் நம்மகிட்ட வருவார். அதனால இறைவன்கிட்ட சத்புத்தியை கேளுன்னு எல்லாரும் சொல்லுவார். அதாவது இறைவனோட அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு வழி இருக்கா பாரு அப்படின்னு அர்த்தம். அதனால பயபக்தி ஸ்ரத்தையோட தேவை இருந்து இல்லாமல் கற்றுக்க வேண்டாம். சும்மா பூர்ணமா ஸ்மரண மாத்திரையனா ஜென்ம சம்சார பந்தனாது நமஸ்தஸ்மே விஷ்ணவே பிரபவிஷ்ணுவே அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது. ஸ்மரண மாத்திரையனா ஒரு ஸ்மரணம் மட்டும் போரும். அதனால தயவு செஞ்சு இந்த மந்திரம் அந்த மந்திரம் வேற ஒன்று பின்னாடி ஓடாம ஒரு அம்பாளினுடைய ஒரு விக்கிரகம் எந்த இஷ்டமூர்த்தியோ அந்த பகவானுடைய ஒரு விக்கிரக ரூபத்தை விசேஷாக கிரகிக்கக்கூடியதான சக்தி அதுக்கு உண்டு. அதனால அதுக்கு விக்கிரகம்னு பேரு. அதை பூர்ணமாக தியானம் பண்ணி அதுலேயே 24 மணி நேரம்
மனக்கண்ணும் போலிக்கண்ணும் ரெண்டும் அது உள்ளேயே போட்டு அதுலேயே வாழ்ந்து வந்தா சர்வஜன் ஆகியாச்சு. இதுக்கு மேலே ஒரு ஞானம் பெறதுக்கு உலகத்தில் இல்லை. இஃப் யூ அலோ காட் வில் ஓன் யூ, இஃப் யூ டோன்ட் அலோ காட் வில் நாட் ஓன் யூ. பகவான் நம்மளை எடுத்துக்கொள்ள வேண்டும், நாம் பகவான் எடுத்துக்கிறத விட. இந்த மாதிரி ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைச்சு எல்லாருக்கும் அம்பாளுடைய பாதபக்தி உண்டாக வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன். நம சிவாய.